வணக்கம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அவங்கள உருப்படாம பண்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க உழைக்காம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள நக்கல் அடிச்சுக்கிட்டு, நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒண்ணுமே பண்ணாம, எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள புறம் பேசிக்கிட்டு, விமர்சனம் பண்ணிக்கிட்டு, நாம பேசக்கூடிய எதிர்மறையான வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா? இது தாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்மள முன்னேறவே விடாம, எப்ப பார்த்தாலும் முட்டுக்கட்டை போட்டு நம்மள அமுக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு வேற எதுவுமே காரணம் கிடையாது. நம்மளோட வார்த்தைகள் தான். நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்கள பத்தி எதுவுமே பேசாம, அடுத்தவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்காம, அடுத்ததா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நிச்சயமா சொல்றேன், நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது வெற்றி பாதையை நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான், இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களேன்னு அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, வயித்தெரிச்சல் படுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நாம தலை தூக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எதிர்மறையா இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸான நீங்க இதுக்கு மேல இப்படி இருக்கக்கூடாது. உங்க வேலையை கரெக்டா பாருங்க. அடுத்தவங்களை பத்தி நினைக்கவே நினைக்காதீங்க. நம்ம என்ன பண்ணலாம், நாம முன்னேறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு நாம என்ன முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே உங்களை அசைக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி இங்க நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சில பேர் அப்படியே மெதப்புல இருப்பாங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஒரு கூட்டத்துல பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத அப்படி என்ன உனக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நாம பேச நினைச்சா கூட நம்மளை அப்படியே டாமினேட் பண்ணிடுவாங்க. அப்படியே உருட்டுன்னு உருட்டிடுவாங்க. சில விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தனக்கு எல்லாமே தெரியும்னு அந்த இடத்துல பந்தா பண்ற மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உண்மையாவே மிகப்பெரிய முட்டாள். நீங்க அறிவாளியா முட்டாளா அப்படின்னு ஒரு லைப்ரரிக்கு போய் பாருங்க, தெரியும். அந்த புத்தகங்கள் சொல்லும் நம்ம எந்த அளவுக்கு முட்டாளா இருக்கோம் அப்படின்னு. ஆக மொத்தம் இங்க எல்லாமே தெரிஞ்ச மனுஷங்கன்னு ஒருத்தர் கூட கிடையாதுங்க. ஸோ அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அவன் மிகப்பெரிய முட்டாள்னு அர்த்தம். ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒருத்தவங்க சொல்றான் அப்படின்னா கண்டிப்பா அவன் அறிவாளியா இருப்பான். நிறைய விஷயங்களை தேடி தேடி படிப்பாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க, அடுத்த மனுஷங்களை மதிப்பாங்க, அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு காது கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா சில பேர் பேசுற வார்த்தைகள்ல அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அமைதியா காது கொடுத்து கேட்டோம்னாவே மற்றவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாம கத்துக்கலாம். அதை விட்டுட்டு யாரும் பேசக்கூடாது. என் முன்னால ஒருத்தவங்களும் பேசக்கூடாது. எனக்கு தெரியாத அப்படி என்ன உனக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு அடுத்தவங்களை மட்டம் தட்டுற மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உண்மையாகவே முட்டாள் தான். நான் சொல்லி இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இங்க எதையுமே புரிஞ்சிக்காத சில மனுஷங்க இருப்பாங்க. சில பிறவிகளுக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க சுத்தமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கிற மனநலமையிலேயே அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மனுஷங்களுக்கு நீங்க எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதையெல்லாம் நீங்க புரிய வைக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க. அது தேவையில்லாத முயற்சி. இதை நான் ஏன் இந்த இடத்துல உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த இடத்துல அமைதியா மௌனமா வந்துருங்க. ஏன்னா இங்க குறை குடம் தான் எப்ப பார்த்தாலும் கூத்தாடும். ஸோ சில்லறைகள் தான் எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க சொல்றத பேசவே விட மாட்டாங்க. ஆனா நிறை குடம், இந்த பணம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பணம் அதிகமா 500 ரூபாய் நோட்டெல்லாம் பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கும். அது மாதிரிதான் நம்மளோட மதிப்பை நாமளே குறைச்சிக்க வேணாம். ஒரு இடத்துல நீங்க அடுத்தவங்களுக்கு பதிலுக்கு பதில் கொடுத்து உங்களை நீங்க உங்களுடைய மதிப்பை குறைச்சிக்காதீங்க. அமைதியா இருங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்காதீங்க. மௌனமா வந்துடுறதை விட மிகப்பெரிய ஆயுதம் வேற எதுவுமே கிடையாதுங்க. எவ்வளவுதான் நாம உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் உங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு உங்களோட மதிப்பு தெரிஞ்சா மட்டும்தான் உங்களோட அருமை அவங்களுக்கு தெரியும். நீங்க எவ்வளவுதான் திறமையான மனுஷங்களா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, உங்களோட லெவல் வந்து அடுத்தவங்க புரிஞ்சுக்கவே மாட்டுக்கிறாங்களே அப்படின்னு
உங்க மனசுக்குள்ள சின்னதா ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். அது அப்பப்ப யோசிச்சு பார்ப்பீங்க. நம்ம எவ்வளோ டேலண்டான பர்சன். ஆனா நம்மள சுத்தமா மதிக்க மாட்றாங்களே. அவங்களுக்கு 1% கூட திறமை இல்ல. ஆனா அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே. தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே. என்னடா உலகம் இது? நம்மள சுத்தி இருக்கிற மனுஷங்க என்னடா இப்படி இருக்காங்கன்னு உங்க மனசுக்குள்ள 1000 யோசனைகள் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் நினைச்சுக்காதீங்க. ஏன் இத நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களோட மதிப்பு, உங்களோட மரியாதை, உங்களுடைய தகுதி தெரியாத ஒருத்தவங்களுக்கு உங்களோட அருமை ஒரு நாளும் தெரியாது. ஸோ அதனால சில பேர் உங்கள மதிக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல, அத விட்டுட்டு போயிடுங்க. உங்களோட மதிப்பு அவங்களுக்கு தெரியலன்னா என்ன? இந்த உலகத்துக்கு நிச்சயமா ஒரு நாள் தெரியும். அவங்க அண்ணாந்து பார்ப்பாங்க அன்னைக்கு. ஸோ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, அமைதியா இருங்க. எல்லார்கிட்டயும் போய் எனக்கு இவ்ளோ திறமை இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு உங்கள பத்தி நீங்க யார்கிட்டயும் பெருசா புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களோட அருமை பெருமை தெரிஞ்சவங்க உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன், நீங்க குடுக்குற விளக்கத்தை நம்பிதான் அவங்க உங்களை மதிக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களோட திறமை ஒரு இடத்துல இருக்கு, உங்ககிட்ட பெருசா ஏதோ இருக்கு அப்படின்னா நிச்சயமா அது ஒரு நாள் மதிக்கப்படும். அது வரைக்கும் அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போய்கிட்டே இருங்க. அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. அதுவும் ஒரு விதத்துல வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் தர்மம் பண்ணுங்க. தர்மம் அப்படின்னா எல்லாருக்கும் காசு பணம் கொடுக்கறது, துணிமணி எடுத்து கொடுக்கறது மட்டும் தர்மம் கிடையாதுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற நல்ல சிந்தனைகளை அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. சில பேரு நல்ல சிந்தனையை சொல்றேங்கிற பேர்ல அடுத்தவங்க மனசை கெடுத்து விட்டு போயிடுவாங்க. நீ என்ன இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு சொல்லி உங்க மனசை காயப்படுத்திட்டு போயிடுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல வர கிடையாதுங்க. நான் நம்மளோட வீடியோ பதிவுல சொல்றேன் பாத்தீங்களா, உடனே நான் தர்மம் பண்றேன், நல்ல சிந்தனைகள் சொல்றேன் அப்படின்னு தற்பெருமை அடிச்சுக்கிறதுக்காக சொல்ல கிடையாது. ஸோ சில மனுஷங்களுக்கு நாம சொல்ற ஆறுதலும் சில நல்ல சிந்தனைகள் கூட ஒரு விதத்துல தர்மம் தான். அது உண்மை அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா மறைக்காம நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சவனுக்கு தாங்க இந்த வரலாற்றுல இடம் இருக்கும். நீங்க வேணா இந்த வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நியூஸ்ல வர சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த ஒருத்தவங்க சாதிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்களோட பேரை அந்த இடத்துல சொல்லுவாங்க. சில இடத்துல தோத்தவங்களோட பேர் கூட எழுதி இருக்கும். ஆனா ஒண்ணுமே பண்ணாம, முயற்சி பண்ணாம அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணிட்டு கிண்டல் அடிச்சுட்டு நக்கல் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்த இடத்துலயே இருக்கிற மனுஷங்களுக்கு இந்த வரலாற்றுல கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க கூட உங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அடுத்ததா நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களோட வாழ்க்கை மாறும். நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா கூட உங்களோட கஷ்டத்தை இந்த உலகம் பார்க்கவே பார்க்காதுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களை பார்ப்பாங்க, திரும்பி பார்ப்பாங்க. சில இடத்துல அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில நாம ஜெயிக்கிற வரைக்கும் போராடித்தான் ஆகணும். நீங்க போராடி ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஒவ்வொரு கஷ்டத்தையும் இந்த உலகம் பார்க்கும். வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைங்க. ஸோ பெருசா நம்ம சாதிக்கணும், இமயமலையை ஏறணும், பெருசா இவ்வளோ இது இப்ப நிறைய பேர் பண்ண சாதனை கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணோம், அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நாம இந்த உலகத்துல பிறந்தோம். அதை இந்த உலகத்துல நமக்கு பின்னால வர சந்ததியினர் ஏதாவது சின்ன விஷயத்தாவது பார்த்து நாமளும் இந்த உலகத்துல இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளோட ஞாபகார்த்தமா இங்க விட்டுட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் பண்ணுங்க போதும். உங்களோட பேரை இந்த வரலாறு உங்களை சுத்தி இருக்கிற சில பேராவது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும், அதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா அடுத்தவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் வாழணும்னு அவசியம் கிடையாது அப்படியெல்லாம் சில பேர் நினைப்பாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வரலாற்றுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்க போராடுனீங்கன்னாவே காசு பணம் எல்லாம் உங்களை தேடி வருங்க. நீங்க இருக்கிற நாள்ல நான் என் பொழப்ப பார்க்காத குடும்பத்தை பார்க்காம கின்னஸ் ரெக்கார்ட் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், பெருசா வாழ்க்கையில சாதிக்க போறேன் அப்படின்லாம் என்னால இருக்க முடியலங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாருங்க. காசு பணம்லாம் உங்க பின்னால நிற்கும். அது 100% உண்மை. ஜெயிச்சவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க தெளிவா சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னா காசு பணம் மட்டும் கிடையாது, உங்களை சுத்தி எத்தனை பேர் நிற்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா
உங்களுடைய வார்த்தைகள், நீங்க நடந்துக்கிற அந்த நடத்தைகள் தான். எங்களை யாரும் மதிக்க கிடையாது அப்படின்னு நெகட்டிவா பேசாதீங்க. என்னால முடியாது அப்படின்லாம் என்னைக்குமே நினைக்காதீங்க. உங்களால முடியலன்னா இந்த உலகத்துல ஒருத்தராலையும் முடியாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவா நடுங்க. நிச்சயமா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க. நீங்க உங்களுடைய தோல்வியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க தோல்வி அடையும் போது உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய தோல்வியே கிடையாதுங்க. அது உங்களுடைய தோல்வியினுடைய அடையாளம் என்னன்னா, நீங்க தோத்து போயிட்டு உட்கார்ந்து அழுதிங்கன்னா அது தோல்வியினுடைய அடையாளம். ஆனா நீங்க தோத்து போறப்போ உங்களை பார்த்து சில பேர் சிரிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்கள பார்த்து அப்பவே நீங்களும் சிரிச்சிருங்க. ஏன்னா ஒரு இடத்துல நீங்க தோக்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒன்று முயற்சி பண்ணியிருப்பீங்க. அப்பதான் அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி கிடைக்கும். நிச்சயமா ஒரு நாள் நீங்க ஜெயிப்பீங்க. அந்த நேரத்துல உங்களை பார்த்து சிரிச்சவங்களை நீங்க பார்த்து மறுபடி சிரிக்கிறதுக்கு, அதாவது நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்து சிரிக்கிறதுக்கு அவங்களுடைய தலை நிமிர்ந்து இருக்காது, குனிஞ்சு இருக்கும். அதனால நீங்க தோக்குறப்பவே அவங்க உங்களை பார்த்து சிரிச்சாங்கன்னா நீங்களும் சிரிச்சுட்டு அமைதியா வந்துருங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க ஒரு நாள் சிரிப்பீங்க. அப்போ அவங்க உங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு தலை நிமிர்ந்து இருக்காது, குனிஞ்சிருக்கும். இது 100% நடக்கும். ஏளனமா உங்களை பார்க்குறவங்க, சிரிச்சு நக்கல் அடிக்கிறவங்க, இவங்களை எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. அவங்க கடைசி வரைக்கும் அதே இடத்துல இருந்து நம்மளை நக்கல் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நாம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு வறுமை தெரியாம வளர்க்கறது தப்பு கிடையாதுங்க. சில பேரண்ட்ஸ் பண்ற பெரிய தப்பு என்னன்னா, நான் பட்ட கஷ்டம் என் பையன் படக்கூடாது, என் பிள்ளைங்க படக்கூடாது, எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உழைச்சி உங்களுடைய உழைப்பு பிள்ளைகளுக்கு தெரியாத அளவுக்கு உழைப்பீங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு உங்களோட உழைப்பு தெரியாதுங்க. அவங்க சொகுசா வாழ்ந்துட்டு கடைசியில நம்மளையே தூக்கி போட்டு போயிடுவாங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, சில பேரை தான் இந்த இடத்துல சொல்றேன். நீங்க உழைச்சி ஓடா தேஞ்சு பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அவங்க நல்லா சம்பாதிச்சு காரு பங்களான்னு வாங்கிட்டு கடைசியில நம்மளை ஓரம் கட்டிடுவாங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு சொகுசா வளர்க்குறீங்களோ, அவங்களுக்கு நல்லது கெட்டது செய்றீங்களோ, அதே அளவுக்கு உங்களோட உழைப்பை சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நான் போய் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சாதான் இந்த காசுல தான் உனக்கு இந்த பேனா பென்சில் வாங்க முடியும், இந்த ட்ரெஸ் வாங்க முடியும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளருங்க. அதுதான் நம்மளுடைய பிற்காலத்துல நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பிள்ளைகள் நம்மளை பாதுகாக்கிறாங்களோ இல்லையோ, அடுத்த பட்சங்க அவங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அது யூஸ் ஆகட்டும். நீங்க அடுத்தவங்க முதுகுல ஏறி பயணம் பண்ற வரைக்கும் உங்களோட வலிமையும் உங்களுக்கு தெரியாது, அடுத்தவங்களுடைய வலியும் உங்களுக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் இப்படித்தான். நாம வாழணுங்கிறதுக்காக யாரை வேணாலும் மிதிக்கணும் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்துல இருப்பாங்க. யாரை வேணாலும் அடிச்சு உலையில போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படிலாம் இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க முதுகலை ஏறி சவாரி பண்ணணும்னு ஒரு நாள் நினைக்காதீங்க. அடுத்தவங்களோட பொருள் ஒன்று நமக்கு தேவையில்லை, அடுத்தவங்களோட காசு ஒரு பைசா தேவையில்லைன்னு நினைங்க. உங்கள் சொந்த காலோடைய அருமை உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அடுத்தவங்களோட வழியும் நம்மளுக்கு அப்போ தான் புரியும். அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.